ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் வந்திருக்கோம். அண்ணா நகர் டேக்கிங் ஆன் தீராமலையம். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க தீராமலையம். 4 ஓவர் மேட்ச், பவர் பிளே கிடையாது, 3 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மனா டேனி ஸ்டேக்லர், ஓப்பனிங் பவுலர் ரூபேஸ், ரைட் ஆம் பவுலர் வந்து விக்கெட். ஃபர்ஸ்ட் பால் கோஸ் ஃபார் ஸ்விட்ச் ட்ரை, கொஞ்சம் பாடியில பட்டிருக்கு. ஓய் ஷாட், ஒரு ஃபோம் புல் எனக்கு தெரிஞ்சுன்னு பார்த்தா அது கைக்கு போயிருக்கு. டேக்கன் கம்ஃபர்டபிளி அட் ஸ்கொயர்ல, டீப் ஸ்கொயர்ல. டேஞ்சர் மேன் கான். டேனி ஆட்டம் வந்து வெளியே. 2வது பால்ல விக்கெட் கொடுத்துருக்காரு. எடுத்து கொடுத்துருக்காங்க. கேட்சிங் நல்லா இருந்துச்சு, விக்கெட் டேக்கிங் பார்க்க நல்லா இருந்துச்சு. விட்டத்தட்ட இடம் கொடுக்காம போட்டாரு, ஃபுல்லரா போட்டாரு. லெஃப்ட்ல த்ரோவர் அடிக்கிறாங்க. குவிக்கா ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ரன். லேட்டஸ்ட் பால் கோஸ் ஃபார் தி டிரைவ். பெரிய சேஸ் எடுத்தாங்க, ஸ்டாப் பண்ணி கொடுத்தாங்க. அந்த இடத்துல பவுண்டரிக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கோஸ் ஃபார் தி கட் ஷாட். கம்ப்ளீட் கட் பண்ண முடியல, அவ்வளவு விட்டு கொடுக்காம போட்டிருக்காரு ரூபேஸ். 1 more 2 ஓவர். செம்ம ஷாட். டைமிங் பேச யூஸ் பண்ணி டைமிங்ல வச்சாங்க. அந்த ஃபீல்டருக்கு வேலை வச்சாங்க. 2வது டைம் 2வது சிங்கிள் அதே இடத்துல ஓவர் முடியுது. எண்டாவது ஓவர் ஒரு விக்கெட் விட்டு 5 ரன் ஆடி இருக்காங்க அண்ணா நகர். நியூ பேட்ஸ் ஆன் ஸ்ட்ரைக் மார்டின், செகண்ட் பவுலர் அசோக். வித்து இருந்துச்சு, அமுக்கி ஆட பார்த்தாரு, அதுக்கு டைமிங் எல்லாம் போச்சு. செகண்ட் பால் க்ளோஸா இருந்துச்சு. நல்ல கேட்ச். இங்க விக்கெட் கீப்பரா உட்காந்து பிடிக்கணும். ஷார்ப்பா வந்ததை கரெக்டா பிடிச்சு மீண்டும் 2வது விக்கெட். இப்ப நியூ பேட்ஸ்மேன் அன்பு ஸ்டேக்ல செம்ம ஹைட்டா இருக்காரு. குத்தி உடச்சு போட்டாங்க. தரையோட ஆடி சிங்கிள் மாத்திட்டாரு. மீண்டும் கேட்சுக்கான வாய்ப்பு ரொம்ப டஃப். இது ஷார்ப்பா உள்ள இருந்துச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 1. லாஸ்ட் மோர். ஃப்ளோ அவுட்டாரு பேட்டை. 1 more. ஹை இன் தி ஏர் ஆப்பர்ச்சுனிட்டி பவுலருக்கு தான். பேக்வர்ட்ல ஓடி எடுக்க வேண்டிய கேட்ச் எடுத்து 3வது விக்கெட் கொடுத்திருக்காங்க. அசோக்கும் விக்கெட் ஹண்ட்ல இறங்கி இருக்காரு. விக்கெட் கால்க டிக் பண்ணி கொடுத்திருக்காரு. இங்க 2 ஓவரோட ஸ்கோர் 8. ஐ திங்க் 3 விக்கெட் விட்டுருக்காங்க சோஃபார் அண்ணா நகர். அடுத்த நியூ பவுலர் ரோலெக்ஸ் சக்தி. முதல் பால் ஒயிலங்க உரசி வந்துச்சு, துரத்தி ஆடிட்டு வந்து. செகண்ட் பால் சூப்பர் சூப்பர் டேக் ஸ்ரீ. ஓட டேக் மேன். நல்லா ஷார்ப்பா வரதெல்லாம் கரெக்டா தடுத்துறாரு, இல்ல புடிச்சிடறாரு. திரும்ப பக்கமே குக்கா போட்டு முடிச்சிட்டாரு. ரன் எடுக்கும் வாய்ப்பு எல்லாம் போச்சு. விக்கெட் கீப்பரா இருக்காங்க, ஆதி இருக்காரு. இங்க ஃபர்ஸ்ட் போய் வெட்டி வச்சிருக்காங்க. ஜோனிங் இன்டு வெஸ்டர்ன்ஸ்னு ஃபுல்லர் ஒன்னுக்கான முயற்சி. அதிகபட்ச சிங்கிள் தான், சரி வச்சுப்பாங்க, அதுக்கு மேல ஓட மாட்டாங்க. 2 more. இதுவும் விட்டுருந்தா வைடு வாய்ப்பு இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. பேக் ஃபுட்டை மூவ் பண்ணி ரீச் பண்ணி கட் பண்ணிட்டாரு. ஒரு முக்கிய பந்து இந்த ஓவர்ல. ஃபுல்லா பேட் எடுத்து நேர்ல அடிக்கக்கூடிய மீண்டும் மாறி. போன மேட்ச்ல ஒண்ணு பார்த்தோம், இப்போ ஒண்ணு பார்த்திருக்கோம். அவ்வளவு ஈஸி கிடையாது. கண்டிப்பா கிளியர் பண்றது இந்த கிரவுண்ட்ல எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. 3 ஓவர் ஸ்கோர் 17. முதலிங்ஸ் லாஸ்ட் ஓவர். அசோக் அவருக்கான 2வது ஓவர். இது முதல் பால் செல்லமா தட்டினாரு. கேட்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தாங்க. அதை விட முக்கியமா பாடியை போட்டாரு. கேட்ச் பிடிக்க முடியலன்னு தெரிஞ்சு நல்லா த்ரோவும் வந்திருக்கு. முதல் பால் சிங்கிள் மட்டுமே. முதல் ஓவர் போட்ட ரூபேஷ் அங்க பேக்வர்ட் ஸ்கொயர் ஃபைனல் நடுவில் ஸ்விட்ச் இடம் தரல. நியூ பேட்ஸ்மேன் சரவணன் மிஸ்டேக்ல 6 அடிச்ச பேட்ஸ்மேன். தேர்ட் பால் பாட்டம் யூஸ் பண்ண லாஸ்ட்ல பவர் போட முடியல. நல்ல ஸ்டாப். ஆஹா த்ரோ கொஞ்சம் விளையாங்க. விக்கெட்டுக்கான வாய்ப்பு அது மிஸ் ஆகி போயிருக்கு. லாஸ்ட் 3 more. குட்டி போட்டாங்க, புல்லாட இடம் கொடுத்தாங்க, ஆள் ஏற்றி வச்சு. ரோலெக்ஸ் விட்டு தர வாய்ப்பு கிடையாது. நல்ல ஓவரும் போட்டு நல்ல கேட்சிங் பிடிச்சு கொடுத்துருக்காங்க ரோலெக்ஸ் சக்தி. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் அண்ணா நகர் சூர்யா. ரொம்ப உடச்சு போடல, ஃபுல்லரா போட்டாங்க. ஒன்லி சிங்கிள், ஒன்லி அங்க. 1 more remaining. டார்கெட் டிசைடிங் பால். குவிக்கா எடுத்தாரு, பட் லேட்டா பட்ட மாதிரி இருந்துச்சு.
அவ்வளவு பவர்ஃபுல்லா எடுக்க முடியல. இங்க விக்கெட்டும் போயிருக்கு. பெரிய பிச்சு ஓட முடியல கண்டிப்பா. விக்கெட் இங்க முக்கியம். விக்கெட் பேசிஸ் இருக்கும்போது விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஒரு ரன் எடுத்து டார்கெட் 23 ரன் தீராமலையத்துக்கு. ரன்ஸ் ஸ்டாக்கர் ரோலக்ஸ் சக்தி மற்றும் ரூபேஷ் வந்திருக்காங்க. சில பேட்ஸ்மேன் சில பிளேயரை நான் ஹையா ரேட் பண்ணேன். அப்படிப்பட்ட 2 பேர் தான் இங்க வந்திருக்காங்க. ஸோ பவுலிங் எல்லாம் டேனி இருக்காங்க. ஒரு நல்ல பேட்ல கண்டிப்பா இருக்க போகுது. குவிக்கா பேட் இருக்கக்கூடிய 2 பேர். குவிக்கா 2 ஸ்டெப்ல உள்ள போடக்கூடிய பவுலர். முதல் பால் உள்ள வச்ச ஆள் போடல. மிட் விக்கெட்ல ஆள் வைக்கல, ஏத்தி வச்சிருந்தாங்க. முதல் பால் சிங்கிள். ஓபனிங் பேட்ஸ்மேன் தீராமலையம் ஆல்ரவுண்டர் ரூபேஷ். செகண்ட் பால் வேகத்தை கம்மி பண்ணி யார்கராவே நெல் பண்ணிட்டாரு. டாட் பாலை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. திருச்சி சமயபுரத்தில் அந்த டோர்னமெண்ட் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அந்த டோர்னமெண்ட்ல திருச்சியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமை பீட் பண்ண ஒரு டீம் தீராம்பாளையம். இந்த யங் டீம். மூணாவது பால் க்ளோஸ் டு பாடி. ரன் எடுக்கும் வாய்ப்புலாம் போச்சு. டேனியை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் ஃபுல்லரா வந்தாங்க. யூஸ் ஆஃப் த பாட்டம் பார்க்க முடியுது. ரூபேஷ் வந்து கொஞ்சம் தாங்க டைம் கிடைச்சிச்சு. அதுல ஓடி சிப் ஷாட், செக் டிரைவ், கவர்ஸ் செய்யல. உடனே எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பு, பாயிண்ட், கவர்ஸ், மிட் ஆஃப், லாங் ஆஃப் எல்லாம் வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் டீம் தான் வைக்கிறாங்க. பட் இந்த மிட் ஆன் அந்த உள்ள சர்க்கிள்குள்ள ஆன் சைடில் மட்டும் ஆள் வைக்க மாட்டாங்க. அங்கே சிங்கிள் நிறைய பார்க்க முடியுது. வந்து நியூவா இருக்க போய் நிறைய ஓடி எடுக்கிறாங்க. உள்ள கொண்டாந்து வச்சிருக்காரு இப்போ ஆன் சைடில் ஒருத்தரை. அந்த ஒரு ஃபீல்டரை தாண்டினா ஒரு பெரிய ஷாட் கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பீக்னு சொல்லுவேன் கண்டிப்பா. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபீல்டிங் சேஞ்ச் எல்லாம் பண்ணி 4 ரன் வெளுத்து பிடிச்சி போட்டு கொடுத்துருக்காரு டேனி. செகண்ட் ஓவர்ல சரவணன். புல்லர் ஒன் கிக்கா வந்துருச்சு. தரையோட வந்துருச்சு. கொஞ்சம் அக்ராஸ் போயிட்டாங்க. விக்கெட் டு விக்கெட் டெலிவரி. புல்லர் ஒன் மீண்டும் வர முடியல. கேட்சா பிடிக்க முடியல. அம்பையர்ஸ் கால் என்னன்னு பார்ப்போம். அம்பையர்ஸ் கால் நாட் அவுட் கால் ஃப்ரம் அம்பையர். எல்லாமே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குன்னு நடந்துருச்சு. கவரே பண்ண முடியல. அதெல்லாம் எப்படிதான் பண்ணணும். கீப்பர் க்ளோஸ். போன பால் வைடு. ஒரு கன்வென்சிங்கான ஷாட், கலக்கல் ஷாட். பட் கைக்கு போயிருக்கு. மூவ் பண்ணணும். விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் அசோக் ஸ்டேக்ல அமுக்கி அடிக்காரு. ஃபீல்டர் விட்டு ஃபாஸ்டா போயிடுச்சு. நான் டாமினன்ஸ் செய்யுது அண்ணா சூர்யாவுக்கு. வந்தவொடனே சிங்கிள் மாத்தி ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டாரு. 1 more remaining இந்த ஓவர்ல. லேட் பிளேஸ்மெண்ட் அடிக்க முடியல. அந்த சிங்கிள் எடுக்கிற தடுக்க முடியல. ரன்ஸ் கொண்டாந்துருக்காங்க. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 9. தீராமலையம் 1 விக்கெட் விட்டுருக்காங்க. இந்த ஓவர் டேனி வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். 12 பால் பாக்கி இருக்கு. 14 தேவை. ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் கொஞ்சம் க்ளோஸா போகுது. ஷார்ட் மிட் விக்கெட் வச்சிருக்காங்க. பிக் ஷாட் கமிங். எஸ், அவுட் ஆஃப் த பார்க். ஏரியா எடுத்துட்டார். ரோலக்ஸ் ஒரு சம்பவ ஆறு. முதல் பால் அட்டாக் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க சர்க்கிள்குள்ளே சூர்யா. தேர்ட் பால் வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க. இது ஆப்பர்ச்சுனிட்டிக்கான டைம். கேட்ச் டிராப் பண்ணுங்க. ஐயோ சுத்தி முடிச்சிட்டாரு. விளக்கிட்டாங்க. இதே ஃபுல்லர் பால் தான் சக்திக்கும் போட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் லைனுக்குள்ள வந்துச்சு. லாஸ்ட் ஓவர் 8க்கு 7 தேவை. இன்னும் நான் கரெக்டா ஸ்டார்ட்டுக்கு வந்து இந்த பந்து அவுட் ஆஃப் த பார்க். 2வது 6 பதிவு பண்ணிருக்காங்க. மேட்ச் ஆல்மோஸ்ட் டன் அண்ட் டஸ்ட்னு சொல்லுவேன். அசோக்கும் ஒரு 6 பதிவு பண்ணி ஏரியல் விட்டு எடுத்திருக்காரு. 1 to win. இது ஹை இந்தியர் மேல காட்ட முடியல. கேட்ச் டிராப். இப்பயும் விக்கெட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா விட்டுட்டாங்க. சோ மேட்ச் ஒன் பை தீராம்பாளையம். இங்க 8 திக்கும் ஒழிக்க போகும் தீராம்பாளையம். கண்டிப்பா யங் டீம். கண்டிப்பா உங்களை பெரிய பிளேயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்த அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின்
நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக